அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக நாம் பத்திரிகைகளை பார்க்கின்றோம். தென் மாநிலங்களில் முடிந்த தேர்தலை அடுத்து வட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தலுக்காக அதிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மத்திய மாநில கட்சிகளெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி எறிவதை பார்க்கின்றோம். காங்கிரஸ் தரப்பில் இரண்டாவது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு 4.5% இடஒதுக்கீடு தருவோம் என்று வாக்களிப்பதும், மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட 9,34,850 பேர் கொண்ட மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய இந்த மாநில கட்சியின் தயவு பாஜகவுக்கு தேவைப்பட்டால் ஒருபோதும் நாங்கள் பாஜகவோடு சேரமாட்டோம் என்று வாக்குறுதி அளிப்பதையும் பார்க்கிறோம். அப்போ இது போன்ற மாநில கட்சிகளிடத்தில் ஒரு செய்தி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இலக்கு 2 தான். ஒன்று தன்னுடைய ஜீவாதார கோரிக்கை, மற்றொன்று தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதமான ஒரு வாழ்க்கை வேண்டும். அதில் ஜீவாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை மைய கருத்தாக வைத்தால் முஸ்லீம்களிடம் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம். அதையும் தாண்டி பாஜகவோடு சேராமல் இருந்து விட்டால் அல்லது சேர மாட்டேன் என்று உறுதிப்பட சொல்லிவிட்டால் முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை வாங்கிவிடலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் மிக தெளிவாக வந்திருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட கலைஞர் அவர்கள் பாஜகவை விமர்சித்ததும், நான் மோடியோடு சேர மாட்டேன் என்று சொன்னதும் இஸ்லாமிய சமுதாயத்தின் வாக்குகள் இதை வைத்து தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களும் இனியும் நாம் மோடியை திட்டாவிட்டால், பாஜகவை விமர்சிக்காவிட்டால் நம்மிடம் உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டுக்கள் எல்லாம் பறிபோனது போல சில நடுநிலைவாதிகளுடைய இந்து சமுதாயத்தில் இருந்து கூட பாஜகவை எதிர்க்கக்கூடிய நடுநிலைவாதிகளின் ஓட்டுகளும் பறிபோய்விடுமே என்று நினைத்து பேசக்கூடிய அளவிற்கு அவர்களையும் தள்ளி இருக்கிறது. அப்போ மொத்த இந்தியாவில் 2 அம்சங்கள் தான் மிக பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று இடஒதுக்கீடு, இன்னொன்று பாஜகவோடு இணைந்து விடக்கூடாது என்கின்ற முஸ்லீம்களின் எதிர்பார்ப்பு. அப்போ இந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் எல்லா கட்சிக்காரர்களும் இதை ஒரு பெரிய அம்சமாக வைத்து வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தின் போராட்டங்களும் விழிப்புணர்வுகளும் இந்த பதிவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. கடந்த காலங்கள் இருந்தது, அரசியல்வாதிகள் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்றால் வக்ஃபு வாரியங்களை சீரமைப்போம் என்று சொல்வார்கள், அதை மேம்படுத்துவோம் என்று சொல்வார்கள். நாங்கள் மணல் மாலைகள் போடுவோம், மணி மண்டபங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்வார்கள், மீலாது விழாவில் லீவு கொடுப்போம் என்று சொல்வார்கள். இதுபோல அந்த முஸ்லீம்களுக்கான ஆசை வார்த்தைகளாக சில செய்திகளை சொல்லி நாங்கள் உங்களுடைய உற்ற தோழன்களாக பாதுகாவலர்களாக இருக்கின்றோம் என்று பேசுவார்கள். ஆனால் அந்த காலமெல்லாம் மலையேறி போய் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்து இந்த முஸ்லீம் சமுதாயம் தன்னுடைய போராட்ட களங்களை சந்திக்குமானால் ஒன்று பாஜகவை வீழ்த்துவதற்காக இருக்கிறது, அல்லது அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் ஜீவாதார கோரிக்கையான இடஒதுக்கீட்டிற்காக இருக்கிறது. அப்படி வைக்கப்படுகின்ற போராட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எழுச்சியை கிளப்ப ஆரம்பித்த உடனேயே முஸ்லிம் சமுதாயத்தின் கோஷங்களாக மலர் மாலைகள் இனி வேண்டாம், மணி மண்டபங்கள் இனி வேண்டாம், வேண்டியதெல்லாம் இடஒதுக்கீடு என்ற கோஷங்கள் மிக தெளிவான ஒரு பதிவின்படி மத்திய மாநில அரசுகளை ஆட்டி படைப்பதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு முஸ்லிம்களின் ஓட்டுக்கள் தான் அவசியம் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கிறார்கள். மத்தியிலும் உணர்ந்திருக்கிறார்கள், மாநிலத்திலும் உணர்ந்திருக்கிறார்கள். மத்திய அளவிலும் பார்த்தால் நம்முடைய 24% ஓட்டுக்கள் அவர்களுக்கு தேவைப்படுவதால் இஸ்லாமிய சமுதாயத்தை ஆசை வார்த்தை காட்டி பல்வேறு வாக்குறுதிகளை தருகிறார்கள். மாநிலத்திலையும் பார்த்தா மேற்கு வங்காளத்தில் 9.5 கோடி மக்கள் இருந்தால் அதில் 2.25 கோடி பேர் முஸ்லீம்கள். அப்போ 2.25 கோடி மக்களுடைய ஓட்டுக்களை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யறது? இதற்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, அவர்கள் பாஜகவோடு இணைய மாட்டேன் என்று இருந்தாலும் முஸ்லீம்களுடைய ஜீவாதார கோரிக்கையான இடஒதுக்கீடை மம்தா பானர்ஜி அவர்கள் கையில் எடுத்துத்தான் அந்த கம்யூனிஸ்டினுடைய ஆண்டாண்டு கால ஆட்சியை எல்லாம்
படுகொலிக்கு தள்ளி மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தார்கள். இப்பொழுது என்ன பார்க்கிறார்கள்? இப்ப இடஒதுக்கீடு ஓரளவு சரி பண்ணியிருக்கிறோம், இப்ப தேவை இவர்கள் பாஜகவோடு நாம சேர்ந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். அதுல ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்ப நான் பாஜகவோடு சேர மாட்டேன், என்னுடைய இந்த தேர்தலுக்கு பிறகு நான் தேவைப்படுவதாக பாஜக உணர்ந்தாலும் நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டு மிகப்பெரிய அளவிலே பங்கு வகிப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம எல்லோருமே ஓட்டு போடுகிறோம். ஓட்டு போட்டுட்டோம், இன்னும் சில மாநிலங்களில் ஓட்டு போட இருக்கிறார்கள். எல்லாருமே ஓட்டு போடுறோம். எதற்காக? இதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிக்காரனா இருக்கிற பாஜகவே அலறான் முஸ்லிம்களின் ஓட்டை பயந்து. நம்முடைய ஓட்டுக்களை பார்த்து அவனும் பயப்படுறான். மோடி கூட ஒரு பசப்புத்தனமாக மக்கள்கிட்ட ஏமாத்துவதற்காக, முஸ்லீம்களே என்னை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்க என்ன நம்புங்க என்று பேசி வருகிறான். அவனுடைய வித்தையை அவன் என்னதான் குட்டிகரணம் போட்டு ஆடுறாராமான்னு ஆடினாலும் முஸ்லீம்கள் நம்ப மாட்டார்கள். இருந்தாலும் அவன் சொல்றது எதுக்கு? இந்து சமுதாயத்தில் உள்ள நடுநிலைவாதிகள் கூட இவன் ஒரு வெறியன், பாசிச வெறியன் என்று சொல்லி ஓட்டை மாற்றி போட்டுருவாங்களோன்னு பயந்து இந்த அளவிற்கு பேசுகிறான் என்றால், இந்த முஸ்லீம்களுடைய அந்த ஓட்டுக்கள் இதை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வாக்குகளை எல்லாம் நாம போட்டதற்கு பிறகு ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் நம்ம என்ன ஓட்டம்? என்ன இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம்களுடைய என்ன ஓட்டம்? ஒரு பாதுகாப்பான ஆட்சி வரட்டும், நமக்கென்று பல்வேறு நல திட்டங்களை செய்யக்கூடிய ஆட்சி வருவதை விட, அதெல்லாம் வரலாம், ஆனா இப்ப அது இல்லையா, அதை விட நம்மை பாதுகாக்கிற அளவிற்கு, நம்முடைய இருக்கின்ற உரிமைகள் பறிபோகாத அளவிற்கு, நம்முடைய உடைமைகளும் நம்முடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை வருமே, அந்த நிலை வராத அளவிற்கு எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குமோ அது வரட்டுமே என்பதால் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். இன்னும் பல பகுதியில் போடுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அந்த ஓட்டு இயந்திர பெட்டியில கோளாறு செய்து கோல்மால் பண்ணி பல இடத்துல அந்த தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கி முடித்த கதையா இந்த மாதிரி ஆட்சியை பாஜக கையில் எடுக்குமானால், அது போன்ற சூழ்நிலைக்கு மாநில கட்சிகள் எல்லாம் நான் பாஜகவோடு சேர மாட்டேன் என்று சொன்னவர்கள் சேருவார்களேயானால், ஒரு பக்கம் முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்ன நிலை? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவனே இறைவா, தூத்தில் முல்க தன் மன்தஷாவ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகிறாய், வ தன்சியுல் முல்க மிம்மன் தஷாவ், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கின்றது. மோடி ஆட்சிக்கு வருவதாக இருந்தாலும் சில நேரங்களில் இவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இவனை எல்லாம் விட அப்பனாக இருந்த ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தான், அவனுக்கு அப்பனாக இருந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். எதற்காக கொடுத்தான்? உலகத்திலேயே கொடுமையையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கட்டவிழ்த்தவர்களின் பட்டியல்ல முதலிடத்தை ஃபிரௌனுக்கு கொடுத்து விடலாம். அவனுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். ஆட்சியை கொடுத்தான், பிறகு அவனுடைய ஆணவத்தையும் அல்லாஹ் அழித்து காட்டினான். ஏதோ அல்லாஹ் நாடியது நடக்கும் என்கின்ற நிலையில் முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுல ஏதாவது இவர்களுடைய ஆட்சி வந்தால் இதனால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகுவோமோ என்ற அச்ச உணர்வு வருமா என்று கேட்டால் ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயம் அச்சப்பட மாட்டார்கள். துன்பமோ துக்கமோ துயரத்திற்கோ ஆளாக மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லலாம். ஏனென்றால் பாஜக என்பது என்னமோ வரலாற்றில், உலக வரலாற்றின் முதல் முறையாக ஆட்சி பிடிப்பது கிடையாது. இதற்கு முன்னால் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த நேரத்திலும் கூட முஸ்லிம்கள் தன் போராட்டத்திற்காக, தன் உரிமைக்காக ரோட்டில் நிற்பதற்கு பயந்த ஒரு காலம், ஒன்று கூடுவதற்கு அஞ்சிய காலம், ஒன்று கூடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு இயக்கம் இல்லாத காலம். அதனால் அப்படிப்பட்ட நெருக்கடியில் கூட பாஜகவின் ஆட்சியை கண்டிருக்கிற இந்த சமுதாயம் இன்றைக்கு தன் கோரிக்கைக்காக இந்த போராட்டத்தை வைத்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று குழும்பி, அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருக்கட்டும், கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், பேரணியாக இருக்கட்டும், முற்றுகையாக இருக்கட்டும், சிறை செல்லும் போராட்டம் என்று சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு அறம் இருக்கிறது அல்லவா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், மிகப்பெரிய அறப்போர், மிக சிறந்த போர்
கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நீதியை உண்மையை எடுத்துரைப்பது என்று சொன்னார்கள். அப்படி எடுத்துரைக்கக்கூடிய உண்மையாளர்களாகவும் நீதிமான்களாகவும் போராளிகளாகவும் முஸ்லிம்கள் இருப்பதால், அதில் மிக தெளிவான விழிப்புணர்வை அடைந்திருப்பதால் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கவலையும் இல்லை என்பதையும் நாம் ஒரு கணத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு உயர்தரமான அந்தஸ்து. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள், வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹுவை நம்புவது உண்மையானால் நீங்கள் தான் உயர்ந்து நிற்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த உயர்வை இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் அடையும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அடைந்திருக்கிறது. நாங்கள் சின்ன சின்ன பசப்பு வார்த்தைகளை பார்த்து ஒரு காலத்தில் ஏமாந்தது போதும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் என்றால் இவர்களுடைய 2 இலக்குகளை மையமாக வைக்க வேண்டும் என்று மத்திய மாநில ஆட்சிகளை திருப்பி போட்ட அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய போராட்டங்கள் வந்திருக்கிறது. ஒன்று இடஒதுக்கீடு, இன்னொன்று பாஜகவை எதிர்த்து நிற்பது என்கின்ற ஒரு அம்சத்தை அனைத்து ஆட்சியாளர்களும் உணர்ந்து விட்டார்கள். இனி ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட தேர்தல் களம் வருமானால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை கொடுத்து விட்டுத்தான் ஓட்டுகளை கேட்டு நிற்க வேண்டும் என்கிற நிலை வரும். அதே போல முஸ்லிம் சமுதாயத்திற்கு எழுத்துப்பூர்வமாக பாஜகவோடு சேர மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தில் பாஜகவை எதிர்த்து நின்று பாஜகவோடு சண்டையிட்டு நாம தேர்தலில் நின்றால்தான் முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை பெற முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வருகிறது. ஒன்று சட்டமன்றம், அடுத்து பாராளுமன்றம். ஆனால் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அது கலந்து விடுகிறது. இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களை ஏய்த்து பிழைத்தால் அடுத்த சட்டமன்றத்தில் நமக்கு ஆப்படித்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்ச உணர்வை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற இந்த தத்துவத்தை நாம் கவனத்தில் கொண்டதுதான் காரணம். நாம் கவலைப்படக்கூடாது, நாம் துக்கப்பட்டு விடக்கூடாது. நாம் அல்லாஹுவை நம்பி இருப்போமேயானால் இந்த சமுதாயத்தில் என்றென்றும் நாம் தான் உயர்ந்திருப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய போராட்டமே, நம்முடைய விழிப்புணர்வே முதல் அறம் என்பதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மயமான வாழ்வை தந்தருளி மறுமையில் நரக படுகொலிலிருந்து காத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்